ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். மத்தேயு 7:7. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தொடர்ந்து வாசிங்க. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவன் திறக்கப்படும். ரொம்ப அருமையான வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அப்ப கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் கேட்கிறோமோ அப்பொழுதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படும். வாயை திறந்து என்ன பண்ணணும்? கேட்கணும். ஏன்னா ஐசக் பார்த்தோன்னா எங்கன்னா வெளியில் போனால் அமைதியாக வருவான். ஜேக்கப் இருக்கான் பார்த்தீங்களா, சும்மா இருக்க மாட்டான். அப்பா ஏனும், அப்பா இதேனும், அப்பா இதேனும். சின்ன பொருள் கேட்டால் பரவாயில்ல, காரில் போயின்னு இருப்பேன், எங்கெங்கெல்லாம் ஜேசிபி வண்டி நிற்கிதோ அதை பார்த்துட்டு அப்பா ஏனும் வாங்கி தரேன்பா. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வாங்கி தரேன். அவன் கேட்குறதெல்லாம் பெருசாக கேட்குறான். நான் என்ன சொல்கிறேன்? வாங்கி தருவோம் சொல்லியிருக்கேன். எது பேராமல் சொல்கிறீங்க? ஆமேன். அப்போ முதலாவது கிடைக்குதே இல்லையே ஆண்டுகிட்ட கேட்டுருந்தோம். எத்தனை பேர் கேட்குறீங்க? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வாய் உள்ள பிள்ளை தான் என்ன பண்ணும்? ஆமா, வாயுள்ள பிள்ளை தான் பொழைச்சுக்கும். அப்போ வாய் இருக்கிறவங்க ஆண்டுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன தேவையோ வாக்கு தத்தத்தை கொண்டு நாம் கேட்க வேண்டும். அழகா முடிச்சிட்டு சாலமோன் ராஜா சொல்றாரு, என்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு சொன்ன வார்த்தையை உம்முடைய வாயினால சொன்னதை உம்முடைய கரங்களினாலே நிறைவேற்றினீர். அல்லேலூயா. அப்போ நம்ம வாயை திறந்து முதலாவது கேட்க வேண்டும். அதுதான் சொல்லுது மார்க் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனம். அழகா பார்க்காம கூட சொல்லலாம். எவனாகில இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு கொண்டு சொல்லி சந்தேகப்படாமல் தன் இருதயத்திலே விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எவனாக இந்த மலையை பார்த்து சொல்லிட்டு மூணு தடவை அங்க சொல்லிக்கிறது பார்க்கிறோம். நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் என்று சொல்லி தன் இருதயத்திலே ஆமென் சொல்லி தான் சொன்னபடி 2 நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். 3 காரியங்கள் சொல்லுகிறது பற்றி சொல்லுகிறது. ஒரு விசுவாசத்து குறித்து அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, விசுவாசம் எப்படி வேலை செய்கிறது என்றால் நம்ம வாயை திறந்து சொல்லும் பொழுது பேசும்போதுதான் அங்க விசுவாசம் அங்க செயல்படுகிறதா இருக்கிறது. அதுதான் ரோமர் 10ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர் எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ வாயை திறந்து சொல்லும் பொழுது அங்க கேட்கும் பொழுதுதான் நம்மளுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி கேட்க வேண்டும்? விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். அந்த விசுவாசம் எப்படி வருது? விசுவாசம் கேள்வினால் வருது. கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வருது. தேவனுடைய வார்த்தை கேட்க கேட்க நம்ம இருதய நிரப்பப்பட்டு இருதய நிறைவினால் நம்ம எதெல்லாம் கேட்கிறோமோ அவைகள்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். சும்மா வாயில சொல்லி கேட்கறதுலாம் கிடைக்காது. வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் வாயினால துதிக்கிறார்கள், அவர்கள் இருதயமோ தூரமா இருக்கிறது. அந்த இருதயம் கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட வேண்டும், கர்த்தருடைய அன்பினால் நிரப்பப்பட வேண்டும், கர்த்தருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்படும் பொழுது அப்பொழுது இருதய நிறைவினால் வாய் சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் நீங்க கேட்கறதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள முடியலனா இருதயத்தில் வேற ஏதோ வைத்துக்கொண்டு நம்ம வாயில மாத்திரம் சொல்லி கேட்டால் அங்க வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளம் நடக்காது. அதனால் வாழ்க்கையும் வாழ்வாதாரம் மாறாது. இருதயம் கர்த்தருடைய வார்த்தையால் நிரப்பப்பட வேண்டும், அபிஷேகத்தில் நிரப்பப்பட வேண்டும், அவருடைய கிருபையினால் நிரப்பப்பட்டு இருதய நிறைவினால் வாயில சொல்ற வார்த்தைகள் அப்படி நிறைவேறுகிறதா இருக்கிறது. கரங்களை தட்டி மகியம் பார்த்து எதை விடாமல் சொல்றீங்க? அப்ப விசுவாசத்தோடு நாம் கேட்கும் பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். எங்க கேட்க வேண்டும்? 24 வசனம் சொல்லுது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள். பக்கல பசங்க, ஆதலால் வசந்த அறிக்கை எடுங்க, அதான் முக்கியம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ
அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம ஜெபத்துக்கு நாம தான் என்ன பண்ணணும்? முதல்ல விசுவாசிக்கணும். நான் ஏற்கனவே இந்த ஒரு 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 சொல்லியிருக்கேன், ஒரு காமெடிக்காக சொல்லியிருக்கிறேன். ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒரு வெள்ளிக்கிழமான உபவாச ஜெபத்தில், ஆண்டவரே நாங்கள் சர்ச்சுக்கு வர வழியில் ஒரு ஒயின் ஷாப் ஒன்று இருக்குது. என்ன இருக்குது ஆண்டவரே, அது மூடணும் ஆண்டவரே, அக்னி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, எரியட்டும் ஆண்டவரே, அக்னி ஊற்றப்படட்டும் ஆண்டவர்னு சொல்லிட்டு வாரம் என்ன பண்ணாங்க? ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணாங்களாம். ஒரு நாள் உண்மையாகவே அந்த ஒயின் ஷாப்பை பற்றி எரிஞ்சிருச்சான். அல்லேலூயா. ஒயின் ஷாப் ஓனர் என்ன பண்ணாரா? போயிட்டு போலீஸ்ல போயிட்டு பாஸ்டர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. இவர் தாங்க எங்க ஒயின் ஷாப் எரிஞ்சது, இவர் தாங்க காரணம் சொல்லிட்டு விசாரணைக்காக கூப்பிடுறாங்க. பாஸ்டர் போறாரு, என்னங்க பிரச்சனை? உங்களால் தான் அந்த ஒயின் ஷாப் எரிஞ்சு போயிடுச்சான். சத்தியமா நாங்கள் பண்ணவே இல்லை பாஸ்டர். சார் நான் சத்தியமா நாங்கள் பண்ணவே இல்லை சார். அந்த ஓனர் சொன்னாரா, சத்தியமா இவர் தான் சார் பண்ணாரு. இவங்க ஜெபம் பண்ணியே அந்த ஒயின் ஷாப்பை எரிச்சிட்டாங்க. அந்த ஜபத்திற்கு விசுவாசம் ஒயின் ஷாப் ஓனருக்கு இருக்கு, ஆனா அவருக்கு எஸ்பி ராமன் சொல்றீங்க. நீங்க எதெல்லாம் நீங்க முழங்கால் படிட்டு இறுதியை நிறைச்சி நீங்க இறுதியை நிறைவினால் நீங்க சொல்றீங்களோ கேட்கறீங்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். 1 யோவான்ல படிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு சித்தத்தின்படி அவைகளை கேட்டுக்கொள்கிறோமா அவைகளை பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசிக்கிறேன். நம்மளுக்கு பத்தல, என்னால போன் மெமரி ரொம்ப கம்மி, அதனால வேகமாக எடிட் பண்ணி அதை டெலீட் பண்ணிடுவேன். அதனால ஆண்ட்ராய்டு கேட்டுன்னு இருக்கிறேன், ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுங்க ஆண்டவரே. இருந்த கம்ப்யூட்டரை ரிப்பேர் ஆகி தூக்கி போட்டோம். ஆமாம், இது கொஞ்சம் பெருசாக ஒரு கேமரா வாங்கி கொடுங்க ஆண்டவரே. நல்ல ஒரு எடிட்டிங் பண்ணுற நல்ல பிள்ளைகள் எழுப்புங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த இடம் எங்களுக்கு பத்தாத ஆண்டவரே, இதோட விசாலமான இடத்த கொடுங்க ஆண்டவரே. இதெல்லாம் ட்ரையல். நமக்கு பார்க்கிற இந்த ஃபால்ஸ் சும்மா ட்ரையல் தான், மேலே இருக்கிற ஓடெல்லாம் ட்ரையல் தான். இதோட நிரந்தரமானது, நிலையானது, இதோட பெரிதாக கர்த்தர் கொடுக்க போகிறார். அவருடைய சித்தத்தின்படி எவைகளை கேட்டுக்கொள்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நம்ம எதெல்லாம் கேட்கிறோமோ, அவர் சித்தத்தின்படி நம்ம குடும்பத்தில் எதெல்லாம் கேட்கிறோமோ அவைகள்லாம் வேகமாகவும் தீவிரமாகவும் நேர்த்தியாகவும் ஆசீர்வாதமாகவும் விசுவாசத்தோடு ஆண்டவர் கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். ஆகையால் நீங்க ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்ப கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படனா விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். எங்க கேட்க வேண்டும்? ஜெபத்தில் கேட்க வேண்டும். சொல்லுங்க, விசுவாசத்தோடு கேட்க வேண்டும், ஜபத்தில் கேட்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜபம் பண்ணும்போது மாத்திரம் நல்ல நல்ல வார்த்தை வரும். வெளியில போனா வேற வார்த்தை வரக்கூடாது. வெளியில என்ன வார்த்தை இருக்கிறதோ அதுதான் ஜபத்தில் அந்த வார்த்தை வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது. 2வது காரியம், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். எத்தனை சொல்றீங்க? அன்பான ஒரு அறிவிப்பு, பைபிளோடு தான் சபைக்கு வர வேண்டும். எப்போ நம்ம ஃபோனில் பார்க்கணும்னா, நம்ம பைபிள் எடுத்துகிட்டு போக முடியல, நான் காரில் போகிறேன் பைபிள் இல்லை அப்போ படிக்கலாம், இல்லை ட்ரெயினில் போகிறேன் பைபிள் இல்லை அப்போ படிக்கலாம், பஸ்ஸில் போகிறேன் நான் பைபிள் இல்லை அப்போ படிக்கலாம், இல்லை ஃப்ளைட்டில் போகிறேன் நமக்கு இல்லை அப்போ படிக்கலாம். ஆனால் பைபிள் எட்டுன்னு வந்திருக்கு, நேரமும் காலமும் பைபிள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பைபிளோடு தானே வர வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பைபிளோடு தான் கண்டிப்பாக படிக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் நோட் பண்ண முடியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, எனக்கு பேனா இருந்தால் தான் பிரசங்கமே வரும். பேனா இருந்தால் தான் பிரசங்கம் வரும். எந்த பிரசங்கம் கேட்டாலும் நான் பேனா ஓப்பன் பண்ணி வச்சுன்னு நான் உட்காந்துப்பேன். ஆமாம், தெரிஞ்ச வசனமாக இருந்தாலும் அவங்ககிட்ட என்ன வார்த்தை வருது என்று நான் கவனித்து பெற்றுக்கொள்வேன். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? தயவு செஞ்சு வாலிப்பிள்ளைங்க எல்லாருமே நீங்கள் பைபிளோடு வாங்க, ஒரு பேனாவோடு வாங்க. நீங்கள் அதாவது எனக்கு வசனமே தெரியலனாலும் எதனா ஒரு வசனம் சொன்னா நோட் பண்ணுவேன், சும்மா கை வச்சுக்க மாட்டேன். இது வரைக்கும் இது 3வது பைபிள். எல்லாம் பைபிள் படித்து நல்லா எழுதி நல்லா கிறுக்கி என் பைபிளை பார்த்தீங்கன்னா நல்லாவே கிறுக்கி இருப்பேன். அல்லேலூயா. அதுமாதிரி நல்லா கிறுக்கி ஆமென், நல்ல கர்த்தருடைய வார்த்தை மைண்டில் ஏற்றி கொண்டு ஆமென் நீங்கள் எதிர்காலத்தில் பிரசங்கம் பண்ணும்போது எளிதாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எனக்கு எளிதாக வருது எப்படின்னா, இப்படி தான் சும்மா நான் பார்ப்பேன், புரியலாம், சும்மா ஒரு வட்டம் மூடுவேன். நான் என்ன இப்போ பயங்கரமாக படிச்சுன்னுக்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஒன்றுமே இல்லை, சும்மா எடுத்து புரியாத வசனம் சும்மா வட்டம் மூடுவேன். சும்மா ஒரு பேனை எடுத்து என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தை சும்மா பாருங்க, எதிர்காலத்தில் அதே உங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார். அதனால் அன்பானவர்கள் எல்லாரும் நீங்கள் பைபிளோடு வந்துருங்க. அப்போ அதிகாலையில் தேடுகிறவர்களை ஆண்டவரை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது. பேர் அதிகாலை ஆண்டவர் தேடுறீங்க,
அதிகாலை. ஆமென். உண்மையான ஜெபம். வேதத்தில் போய் பார்த்தீங்கன்னா யுத்தத்திற்கு போகும்பொழுது அதிகாலையில் எழுந்து தான் எல்லாருமே புறப்படுகிறது பார்க்கிறோம். காற்றையும் காண மாட்டீங்க, காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலே நீரப்பி நீரே பலமா. காற்றும் இல்ல வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் என்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் என்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவர். அந்த சம்பவத்தில் போய் பார்த்தீங்கன்னா காற்றே இல்லை மழை இல்லை வாய்க்கால் வெட்ட சொல்றாரு. எங்க அவங்களுக்கு அற்புதம் நடக்குன்னா அதிகாலையில் எழுந்து பலி செலுத்தப்பட்ட நேரத்தில் ஆமென் அங்க ஏதோன் வழியாக அங்க நீர் வந்து ஆற்று நீர் வந்து கொண்டிருக்கிறது. சூரிய வெளிச்சம் அங்க படுகிறது. எதிரிகளுக்கு அது ரத்தமாக தெரிகிறது, இவர்களுக்கு அது ஜீவ தண்ணீராக இருக்கிறது, அவர்களுக்கு அது மரண தண்ணியாக கர்த்தர் காண்பித்து அங்க ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். தண்ணீரையும் கர்த்தர் கொடுத்தார், எதிரிகளையும் கரங்களில் ஒப்பு கொடுத்தார். கரங்களை தட்டி மகிமையும் பார்த்துங்க. எதிராம சொல்றீங்க. இது எப்ப நடந்தது? அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணும் பொழுது, அதிகாலையில் எழுந்து பலி செலுத்தும் பொழுது. எதிராம சொல்றீங்க. அவர் பலியிடும்படியாக, ஈசாக்கை பலியிடும்படியாக அதிகாலையில் எழுந்துதான் அவருக்கு போகிறதை பார்க்கிறோம். எதிராம சொல்றீங்க. ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு யுத்தங்களும் அதிகாலையில் எழுந்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அதிகாலையில் துதிக்கும் பொழுது, யாரெல்லாம் வாழ்க்கையில் அதிகாலையில் நம்ம தேடுறோமோ, அதிகாலையில் கர்த்தரை துதிக்கிறோமோ, உங்களை எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமல் கர்த்தர் போக செய்வார். நிச்சயமாக போக செய்வார். உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதிய நாள் நீங்கள் கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. ஜீவனோடு வைத்திருக்கீங்க ஆண்டவரே. நான் நைட்டு 10 காலையில் எழுந்துவது உங்களுடைய கிருபையா இருக்கிறது ஆண்டவர் என்று அதிகாலை எழுந்து நீங்க தேடி பாருங்க, துதிச்சு பாருங்க. அந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தையும் அந்த மாதத்துக்கான ஆசீர்வாதத்தையும் நிச்சயம் நீங்கள் காண்பீர்கள். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு மறுபடியும் அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நீங்கள் காண முடியாது. பல உபத்திரங்களை கண்ட பிறகுதான் இங்க வந்து கொண்டு இருப்போம். அல்லேலூயா. அப்ப அதிகாலை நாம் தேட வேண்டும், தட்ட வேண்டும். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். பக்கல் சொல்லுங்க, தட்டுங்கள். சும்மா தட்டி சொல்லுங்க. சொல்றப்பா, தட்டுங்கள். அல்லேலூயா. ஆமென். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தட்டுறது ரொம்ப முக்கியம். வேதத்தில் ஒரு இடத்துல தட்டி பார்த்துருக்க, தட்டுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது. அழகான வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். 3:20 பாதியிலிருந்து வாசிக்கிறேன். இதோ வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனோடு நானும் போஜனம் பண்ணுவேன். நல்லா கர்த்தா கவனிங்க. ஒருவன் வாசப்படியில் தட்டுகிறார். ஆண்டவர் உங்களை பிடிச்சு, நீ ஏன் சபைக்கு வரல அப்படின்னு ஆண்டவர் கேட்க மாட்டார். நீ ஏன் ஜெபம் பண்ணல அப்படின்னு கேட்க மாட்டார். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாடி வச்சிடுறேன், உனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொள்ளு. எதிராம சொல்றீங்க. நம்ம சுனாமி வரதுக்கு முன்னாடி எல்லாம் எல்லா வீட்லயும் என்ன இருக்கும்? காம்பவுண்ட் இருக்காது. என்ன இருக்கும்? ரமேஷ் பிதா சவுண்ட் சொல்லி என்ன இருக்கும்? வேலி கட்டியிருப்பாங்க. அந்த சவுக்கம்புல வேலி கட்டியிருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிரிச்சு கட்டுவாங்க. இந்த அடுத்த வருஷம் பிரிச்சு கட்டும் போது அந்த வேலி ஒரு 1/2 அடி எக்ஸ்ட்ரா தள்ளி போகும். அதுக்கு 3 அடி தள்ளி போமா, அதுக்கப்புறம் இன்னொரு 2 அடி தள்ளி போவோம். நல்ல வேலை எல்லாரும் வீட்டில் காம்பவுண்ட் போட்டாங்க. இல்லைன்னா வச்சுங்களேன், அந்த பக்கம் செங்கடல் கிட்ட போயிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் முந்திரி பக்கம் வரைக்கும் போயிட்டு இருக்குமா. அல்லேலூயா. அப்போ எல்லாம் கரெக்டாக கவனிங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருக்காரா இல்லையா? எல்லாம் கரெக்டாக கவனிங்க. முக்கியமான விஷயம் எல்லாம் கரெக்டாக கவனிங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வரும்பொழுது நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் எல்லாம் காண முடியும். ஆனா ஆண்டவர் நம்மளை விட்டு போயிட்டாரு, நம்ம குடும்பத்தில் விட்டு போயிட்டாரு, நம்ம விட்டு தூரமா போயிட்டாருன்னா அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது, சைலண்டா போயிடுவார். ஆனா பிசாசன் அப்படி இல்லை. போகும்பொழுது நல்லது தெரியும். அவன் என்ன பண்ணுவான்? அவன் நாளை கழிச்சுட்டு அவன் ஒரு மனுஷனை விட்டு போகிறத பார்க்கிறோம். நிறைய பேருக்கு தெரியல, ஆண்டவர் என்னை விட்டு நம்மளை விட்டு போய் பல வருஷங்கள் ஆயிருக்கிறது. ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவாராக.
எத்தனை பேர் ஆண்டருக்கு விரோதமான காரியங்களை பல தருணங்களை கொடுத்தோம், ஆண்டருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர்களை விட்டு ஆண்டவர் எப்போ தூரமா போய் விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சவுல் கிட்ட இருந்து ஆவியான வெளி போனதே சவுலுக்கு தெரியவே இல்லை. அல்லேலூயா. சிம்சோனுக்கு தெரியவே இல்லை, போய் கண்ணு பிடிங்கிட்டாங்க. ஆவியா நம்ம கூட இருக்கும்படியாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்க தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. ஒரு தேவனுடைய ஆலை கிடைத்தால் ஆண்டவர் உங்களுக்கு எடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மளை விட்டு போகாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப தட்டுகிற காரியத்தை பாத்தீங்கன்னா ஆண்டவர் தட்டினாதான் வருவாரு, திறந்தாதான் வருவாரு. பிசாசன் அப்படி இல்லை, தட்டாமலே உள்ள வந்துருவான். அது ஆண்டருக்கும் நம்மளுக்குள்ள பிசாசுக்குள்ள வித்தியாசம். வேலி எப்படி பிடிச்சு பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி நம்ம கட்டின்னு போறோமோ, பிசாசானவன் நம்ம ஜெபம் பண்ணாமல் ஆண்டரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விலகி வச்சுட்டு கடைசியாக பாவத்தில் விளைவிச்சு அதுக்கப்புறம் மரணத்துக்குள்ளாக கொண்டு போய் கடைசியா நரகத்தில் தள்ளி விடுகிறான் இருக்கிறான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் நானும் தட்டினாதான் நம்ம வாழ்க்கையில வருவாரு. நீங்கள் நானும் ஜெபம் பண்ணாதான் நம்ம வாழ்க்கையில வருவாரு. நீங்கள் நானும் ஜெபம் பண்ணாதான் வாழ்க்கையில அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர் செய்ய முடியாதுங்க. ஆண்டவர் தேவைகள் தெரியும், எல்லாம் காரியங்கள் தெரியும். மனுஷன் கேட்டு இந்த பூமியை கொடுத்துறாரு. வானத்தை அவர் ஆள்றாரு, இந்த பூமியை மனுஷகுமாரன் கேட்டு கொடுத்துறாரு. ஆதாம் ஏவாளும் பாவம் செய்யும் பொழுது, இந்த பழத்தை சாப்பிடும் பொழுது ஆண்டவரால் வந்து கையை தடுக்க முடியாதா? முடியும். ஏன் அவர் தடுக்கல? அவர் மனுஷனா பார்க்குறாரு. அவருடைய சாயலை உருவாக்கிறாரு. என்னுடைய சாயலை உருவாக்கியிருக்காரு. அவருடைய சாயல் நம்மளை உருவாக்கியிருக்காரு. அவருடைய சாயல் என்ன? நம்மளோட உருவம் மாத்திரமல்ல, நம்ம சிந்திக்கும்படியாக உருவாக்கியிருக்காரு, நம்மளை யோசிக்கும்படியாக உருவாக்கிறாரு. நாமளை சிந்தித்து யோசித்து முடிவெடுத்து ஒரு காரியத்தை நடப்பிக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மளை உருவாக்கியிருக்காரு. நாம் அந்த பழத்தை சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாது என்று ஆதாம் ஏவாள் தான் முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ணணுமா ஜெபம் பண்ணக்கூடாது என்று நீங்க தான் முடிவெடுக்க வேண்டும். சபைக்கு வரணுமா வரக்கூடாது என்று நீங்க தான் முடிவெடுக்க வேண்டும். பரிசுத்தமா வாழணுமா வாழக்கூடாது என்று நீங்க தான் முடிவு எடுக்க வேண்டும். ஆசீர்வாதத்தை சாபத்தை கர்த்தர் முன்னாடி வச்சிட்டாரு. உனக்கு ஆசீர்வாதம் வேணா ஆசீர்வாதம் எடுத்துக்கோ, சாபம் வேணா சாபத்தை எடுத்துக்கோ, உன் கையில கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த பெருமாள் ஸ்திரீக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்னுடைய ஜபம் இல்லை, ஜபம் கூட ஏசப்பாங்க பண்ணல. இந்த பிரச்சனை கூட அந்த அம்மா வந்து முன்னாடி சொல்லல, பின்னாடி ஓரமா வந்து இன்னும் லைட்டா ஆடையை தொடுறாங்க, சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்ன எடுத்து வல்லமை புறப்பட்டு போனதே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறாரு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பகல் பாசம், உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். உன் விசுவாசம் உன்னை விடுதலையாக்கும். உன் விசுவாசம் உன்னை குணமாக்கும். உன் விசுவாசம் உன்னை உயர்த்தும். கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. உங்க கையில கொடுத்துட்டாரு. நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுமா வேணாமா உங்க கையில கொடுத்துட்டாரு. பைபிள் கொடுத்துட்டாரு. நீங்க பைபிள் படிங்க, தேடுங்க, ஜெபங்க, கர்த்தர் சமூகத்தில் காத்திருங்க. உங்க வாழ்க்கை உயர்வதை நீங்கள் கண்ணால காணுவீங்க. உங்கள் சுத்தி இருக்கிற ஜனங்களை காண்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதான் ரொம்ப முக்கியம். தட்ட வேண்டும் ஆண்டு சமூகத்தில். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஆண்டவர் வாங்க ஆண்டவர். இந்த காலை வேலை கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் என்னோடு கூட ஆண்டவரே, நீங்க வாழ்க்கையில வாங்க ஆண்டவரே, என் குடும்பத்தில் வாங்க ஆண்டவரே. எங்களை விட்டு நீங்கள் போகக்கூடாதப்பா. சவுலை விட்டு போனது சவுலுக்கே தெரியல சாமி. ஐயா, நீங்க எங்களை விட்டு, என் குடும்ப கணவர் விட்டு, என் மனைவி விட்டு, பிள்ளைகள் விட்டு போகக்கூடாதப்பா. உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை என்னெடுத்து எடுத்து போடுங்க. சாட்சி இல்லாத வாழ்க்கை எடுத்து போடுங்க. நிர்விசாரங்களை எடுத்து போடுங்க. உங்களுக்கு பிரியமாக வாழ நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டுகிட்ட தட்டி பாருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் நீங்க ஒப்பு கொடுத்துருக்கீங்க? தட்டுங்க ஆண்டு சமூகத்தில் போயிட்டு, மன்றாடுங்க ஆண்டு சமூகத்தில் போயிட்டு. நீங்க ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் வர முடியுங்க. நீங்க தட்டினாதாங்க ஆண்டவர் ஒரு இறுதியாக கதவை திறந்தால் அவனோடு கூட பிரவேசிப்பேன். இதோ வாசப்படியிலிருந்து தட்டுறாரு. நம்ம அவரால் நினைச்சிருந்தா அவர் கதவை உடைச்சிட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம உள்ள வர முடியும். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆனா நம்மளை மதிக்கிற தேவனாகவே இருக்கிறார். அதனால்தான் தேவனாக வந்து நம்ம ரசிக்காமல் அவர் மனுஷனாக வந்து உங்களுக்காக எனக்காக கைகள் காலில் மான் அடிக்கப்பட்டு முள் முடி சுடப்பட்டு விழாவில் குத்தப்பட்டு கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் நமக்காக சிந்தப்பட்டு மரித்து அடக்க பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் நினைச்சிருந்தானா வேற வழியில் நம்ம ரட்சிப்பு கொடுத்துருக்கலாம். நேற்று தினத்தில் நான் பீச்சுக்கு போக சொல்ல, நான் ஆண்டுகிட்ட, ஆண்டவரே, இவ்வளோ பெரிய கடலை அழகாக படைச்சிருக்கீங்க, இவ்வளோ பெரிய வானத்தை அழகாக படைச்சிருங்க, நட்சத்திரங்கள் சூரியன் அவ்வளோ அழகாக படைச்சிருக்கீங்க, இன்னும் மனுஷனாக கண்டுபிடிக்காத முடியாத நிறைய மகத்துவங்கள் இருக்குது ஆண்டவரே. இவ்வளோ பெரிய தெய்வம், அவருடைய கோபமும் பெரியதாக இருக்கும். ஒரு யூடியூப்பில் ஒரு பார்த்தேன். நான் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு மனுஷன் இறந்துடுறான், ஒரு லேயரை காட்டுறாங்க. ஒரு மனுஷன் இறந்து படுக்க வச்சுருக்காங்க.
அதுக்கப்புறம் மண்ணுக்குள்ளே பதிக்கிறாங்க. 3 நாள் கழித்து அந்த புழுக்கெல்லாம் வந்து அப்படியே வந்து அந்த அந்த சரீரத்தை அப்படியே சாப்பிட ஆரம்பிக்குதுங்க. இன்னும் 1 வாரம் போகுது. அதுக்கப்புறம் பயங்கரமாக உப்பு இப்போ ஒரு மாதிரி ஆகுது. 3 நாளே நான் உப்பு போகுது. அதுக்கப்புறம் சாப்பிடுது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எலும்பு கூட இருக்கிற மனுஷன் ஓடுறான், வாடுறான், சாப்பிட்றான், பணம் சம்பாதிக்க எல்லா காரியங்களும் பண்ணுறான். ஆனால் அவனுடைய வாழ்நாள் பார்த்தீங்கன்னா இறந்துட்டானா 1 நாள் கூட வீட்டில் வச்சுக்க மாட்டுறாங்க, எடுத்து போயிட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மண்ணும் 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்துக்குள்ள எல்லாமே போகுது. ஆட்டை என்ன ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் நினச்சி பார்த்து, ஆண்டவரே ஏன் மனுஷன் நீங்கள் படைச்சிங்க ஆண்டவரே, ஏன் இப்படி இருக்குது ஆண்டவரே? ஆண்டவர் என் உள்ளத்தில் உணர்ந்தது, மனுஷன் ஆண்டவர் விட்டு தூரமாக போயிட்டான், பொல்லாப்பை தேடிக்கினான். ஆண்டவர் படைச்ச படைப்பை ஆண்டவரையே விட்டுட்டு வேறொரு தெய்வத்தை வணங்கி கொண்டு இருக்கிறான். கல்லியும் மண்ணையும் ஆனால் மாறாதிக்கிற தேவன் சிவனோட தேவன். அவருடைய இறுதி எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே இருக்கிற ஒரு சிலர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும் பொழுது எனக்கு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் அவ்வளோ பேர் ஆண்டவருக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக தன் சொந்த ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய இரக்கமும் பெரிதாக இருக்கிறது, அவருடைய கோபமும் பெரிதாக இருக்கிறது. அவருடைய கோபம் ஒரு நொடி பொழுது, அவருடைய இரக்கம் நீடிய நாட்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இவ்வளோ பெரிய கடல், இவ்வளோ பெரிய வானம் இருக்கிறது, அவருடைய அன்பும் பெரிதாக இருக்கிறது. நான் நினச்சி பார்த்தேன், இந்த கடலை விட, இந்த வானத்தை விட, பூமி நட்சத்திரங்களை விட அவருடைய அன்பு பெரிதாக இருக்கிறது. அவரே வந்து என்ன பண்ணாரு, ஜீவனை கொடுத்துட்டார். ஈடானது ஒன்றுமே கிடையாது. அவருக்கு ஈடானது இந்த வானம் பூமி ஒன்றுமே கிடையாது, சமுத்திரம் ஒன்றும் கிடையாது. அவரே வந்து அவருடைய ஜீவனை கொடுத்துட்டாருங்க. என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறாரு. நான் பாவிகளாக இருக்கும்பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால அவருடைய அன்பு என்னதென்று நம்மளுக்கு விளங்க பண்ணியிருக்கிறார். கரங்களை தட்டி மகியம் பார்த்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவ்வளோ பேர் தெய்வமாக இருந்தாலும் தட்டுறாருங்க. கோபி வாப்பா, அல்லேலூயா. தேசம் பிரதர் வாப்பா, ஆந்திராஜ் பிரதர் வாப்பா, சுகுமார் பிரதர் வாப்பா என்று அவர் இருதய மொழி கதுக்கு முன்னாடி தட்டுறாரு. நீ திறப்பா, நான் உன் இருதயத்துக்குள்ள நான் வரம்பா, நான் வாசம் பண்றேன்பா. அவர் என்ன பண்ணா, நம்மளை இருதயத்தை கிழிச்சு உடைச்சி உள்ள வந்து உட்கார முடியும். அப்படிப்பட்ட தேவன் அல்ல. இதோ வாசப்படி என்று கதையை தட்டுகிறேன். நீங்க திறந்து கொடுத்தால் அதுல வாசம் பண்ணுவார். உங்க இருதயத்தை திறந்து கொடுத்து பாருங்க, உங்க உள்ளத்தை முழுமையா கொடுத்து பாருங்க. ஆண்டவர் தேடுகிற நேரத்தை முழு இதயத்தோடு கொடுத்து பாருங்க, முழு நேரத்தோடு கொடுத்து பாருங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவதை உங்க கண்ணால காண்பீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதான் தட்ட வேண்டும். அல்லேலூயா. அவரும் தட்டுறாரு, நானும் ஆண்டு சமூகத்தில் தட்ட வேண்டும். நீங்க லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு அம்மா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதற்கு ஆண்டவர் உதாரணத்தை கொடுக்குறாரு. ஒரு விதவை அம்மா ஒரு பிரச்சனை மாட்டிக்கொண்டாங்க. ஆனால் அவங்க அந்த எஜமான் அந்த நியாயாதிபதி கண்டுக்கவே இல்லை. அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணும் என்பது குறித்து அவர்களுக்கு அவர் ஓமை சொன்னார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமலும் இருந்தான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தாள். அவளிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமல் இருந்தோம். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். பின்பு கர்த்தர் அவர்கள் நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதியே சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகளாக தம்மேல் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமுள்ளராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இடைவிடாமல் தட்ட வேண்டும். பகல் பசங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சொல்லுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தட்டினே இருங்க, ஜெபம் பண்ணினே இருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இந்த அநீதி உள்ள நியாயாதிபதி அந்த அம்மா சொல்றதை கண்டுக்கவே இல்லை. அந்த அம்மா சொல்றது கண்டுக்கவே இல்லை. ஆனா மீண்டும் வந்து அந்த அம்மா கேட்கறதுனால அங்க ஒரு தீர்ப்பு கொடுக்கறதை பார்க்கிறோம். ஒரு அம்மா அப்படிதான் வந்து, என்னுடைய மகள் மரண அவசியப்படுற ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது ஏசப்பா சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு இருக்குது, உனக்கு இல்லை போ சொல்றாரு. அந்த அம்மா அதை விட்டுட்டு மறுபடியும் கேட்கறாங்க. ஆமென். சீஷர்களுக்கும் மனது இறங்கி ஏசப்பா சொல்றாங்க, இந்த அம்மா சும்மா வந்து கேட்டுக்குது ஆண்டவரே, இந்த அம்மாவுக்கு ஒரு எதனா பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, நாய்க்குட்டிகள் அப்போ பிள்ளைகளுக்கு
அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது, பிள்ளைகளுக்கு போட முடியும். அந்த அம்மா சொல்லுது, மேஜிலிருந்து கீழே விழும் அல்லவா, அதை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆண்டவர் வா சொல்றாரு, அம்மா உம்முடைய விசுவாசம் பெரிதா இருக்கிறது, உன் பிள்ளைக்கு குணமாக்கி சுகமா இருக்கிற, நீ வீட்டுக்கு போ. எத்தனை சொல்றீங்க? மீண்டும் 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 கேட்க வேண்டும், மீண்டும் மீண்டும் நம்ம தட்ட வேண்டும். ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நாங்கள் மீண்டும் மீண்டுமாக நம்மளுடைய கிராமத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம், நம்மளுடைய சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம், நம்ம வாழை பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம், ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம், அதிகாரம் உள்ளவர்களுக்காக, அரசியல் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம். எல்லா மனுஷனுக்காக ஜெபம் பண்ண வேண்டும், விண்ணப்பங்கள் பண்ண வேண்டும். 132ஆம் அதிகாரம் தானே, பகல் பசங்க எல்லா மனுஷனுக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஜெபங்களையும் ஏறெடுக்க வேண்டும். அமைதியில் உள்ள ஜீவன் பண்ணும்படி அதிகாரம் உள்ளவர்களுக்காகவும், முதலமைச்சருக்காகவும், பிரதமருக்காகவும், அமைச்சர்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ண வேண்டும். அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு அதிகாரம் உள்ளவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும், இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க? அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது, இப்போதுல நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எத்தனை பேர் சொல்றீங்க? கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இருக்கிறவர் வரக்கூடாது ஆண்டவரே, எத்தனை பேர் சொல்றீங்க? அதுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த எலெக்ஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அப்ப இடைவிடாமல் தட்ட வேண்டும், ஜெபிக்க என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்போ எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். எங்க கேட்க வேண்டும்? ஜெபத்தில் கேட்க வேண்டும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். அதிகாலையில் தேடுகிறவர்களுக்கு தேடினா கண்டடைவோம். ஒரு சிலர் அதிகாலை என்பது 8 மணி, ஒரு சிலருக்கு அதிகாலை என்பது 10 மணி. காலையில் இருட்டோடு வந்து ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆமென். அப்பொழுது தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்ம இருதயத்துக்கு முன்னாடி நின்று அவர் தட்டி கொண்டிருக்கிறார். நாமும் பரலோகத்தை தட்டி கொண்டிருக்க வேண்டும். எது விடாம சொல்றீங்க? அல்லேலூயா. அதுதான் முக்கியமான காரியமா இருக்கிறது. அப்போ எப்படி என்ன செய்ய வேண்டும்? இந்த ஒரு காரியத்தை சொல்லிக்கொண்டே வந்து ஒரு 2 காரியத்தை ஆண்டவர் வந்து முடிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, 13ஆம் வசனம் வாசிங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். எல்லாம் கரெக்டாக கவனிங்க. இது சொல்லினே வந்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்றாரு. நம்ம இடுக்கமான வாசல் வழியாக போக வேண்டும், பரலோகத்துக்கு தான் போக வேண்டும். விசாலமான வாசல் வழியாக போகக்கூடாது. இடுக்கமான வாசல போகிறவர்கள் ஒழுக்கத்தோடு ஓடுவார்கள். எது பேராம சொல்றீங்க? அப்படி இப்படி எங்கன்னு ஓடிடலாம், நம்மளுக்கு ஓட வேண்டிய வழி இதுதான். எது பேராம சொல்றீங்க? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், அவர் வழியை தான் பின்பற்ற வேண்டும், அவர் வார்த்தை தான் கை கொள்ள வேண்டும். தாறுமாறாக ஓடுகிற பெண் ஒட்டகங்களை போல இருக்கக்கூடாது. நான் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ உடையவர்கள், இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும், அப்படித்தான் பரலோகத்தை போய் சேர முடியும். எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அன்பானவர்கள். இந்த காரியத்தை சொல்லின்னு வந்துட்டு கடைசியா முடிக்கிறாரு, பரலோக ராஜ்யத்தை குறித்து முடிக்கிறாரு. எத்தனை பேர் பரலோக ராஜ்யம் போறதுக்கு ஆசையா இருக்கீங்க? யாரும் சில கை தூக்க மாட்டீங்க. சரி, ஓகே, நரகத்துல போறவங்களுக்கு பரலோகம் போறதுக்குலாம் ஆசையா இருக்கலாம். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது ஆண்டவரே. இன்னொரு 20 வருஷம், இன்னொரு 30 வருஷம் இருக்குமா எனக்கு? நான் மிஞ்சி போனால் அதிகபட்சம் ஒரு 40 வருஷம். 38 வயசு ஆயிடுச்சு. 40, 78 வயசு. ஆண்டவரே, அப்போவே பேரம்பயத்தில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. எத்திராமல் சொல்கிறீங்க? இங்கே கண்ணை மூடுனா பரலோகத்தில் கண்ணை திறக்கணும். ஆனால் சிம்பிளான காரியங்கள் கிடையாது. அவனன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது அவருக்கு நம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எத்திராமன் சொல்கிறீங்க? இந்த கூடாரத்தில் நம்ம இருக்கும் பொழுதே நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ கணக்கு ஒப்பிக்க வேண்டும். நம்ம நெடுக்கமான வழியில் போகிறலா இருக்க வேண்டும். ஆமாம். அங்கே இங்கே நம்ம இப்படி போனாலும் அப்படி வந்து கூப்பிடுவாங்க, இப்படி வந்தாலும் இப்படி வந்து கூப்பிடுவாங்க. கிடையாது. எனக்குன்னு ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார், நேரான வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார், செம்மையான வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். எனக்கு பரிசுத்தமான வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார், நீதியான வழியை எனக்கு வைத்திருக்கிறார், அன்பான வழியை வைத்திருக்கிறார். இதை விட்டுட்டு இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாமல் கர்த்தருடைய வார்த்தை நோக்கியே நான் ஓட போகிறேன். அப்படி இருந்தால் தான் நம்ம எங்கே போக முடியும்? கேட்கறது தான் பரலோகம் போக முடியும்.
தட்டுறவங்க தான் பரலோகம் போக முடியும். அந்த வசனத்தை சொல்லினே வந்து கீழே வந்து இந்த காரியத்தை சொல்றாரு. அப்போ எப்படி என்ன செய்ய வேண்டும்? நம்ம கேட்க வேண்டும், தட்ட வேண்டும். ஆமென். நம்ம அவரை என்ன பண்ணோம்? கண்டடைய வேண்டும். எதுக்காகனா நான் பரலோகத்துக்கு போக முடியாக. அல்லேலூயா. பாருங்க, நீங்க 15 படிச்சு பார்த்தீங்கன்னா, கள்ள தீர்க்கதரிசிகளும் எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலே அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். கலாத்தியர்ல நீங்கள் 5ஆம் அதிகாரத்துல 22 படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆவின் கனியோ அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, இச்சை அடக்கம் என்று அங்க 9 கனிகள் குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா இது சொல்லினே வந்து நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும் அப்படி சொல்லினே வந்துட்டு 21ஆம் வசனம் சொல்லுது. 21ஆம் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பன் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்த நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க. ஹல்லேலூயா. வரங்கள் பரலோகத்துக்கு கொண்டு போமா? பிசாசை துரத்துறாங்க, நல்ல வரம் தான். நோய்கள் குணமாக்குறாங்க, நல்ல வரம் தான். ஆனா அது பரலோகத்தில் கொண்டு போகணும். அது மாத்திரம் பத்தாது, ஆவின் கனி நம்மளுக்குள்ளாக உண்டாயிருக்க வேண்டும். நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும். பக்கத்து பசங்க நல்ல மரம் சொல்லுங்க. நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். நல்ல கிறிஸ்தவர்கள் நல்ல கனி கொடுப்பார்கள், கெட்ட கிறிஸ்தவர்கள் கெட்ட கனி கொடுப்பார்கள். சொல்லுங்க, நீங்கள் அவங்க மகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் நல்ல கிறிஸ்தவரா இல்ல கெட்ட கிறிஸ்தவரா? அல்லேலூயா. சொல்லுங்க, நல்ல கிறிஸ்தவரா? நீங்க எங்கிட்ட சொல்லுங்க, நீங்க நல்ல கிறிஸ்தவரா கெட்ட கிறிஸ்தவரா? நல்ல போதகரா இல்ல கள்ள போதகரா? அதான் வசனம் சொல்லுது. கள்ள போதகர்களுக்கு கள்ள தீர்க்கதரிசிகள் எச்சரிக்கையா இருங்க. எப்படி இருக்கு? அவங்களுக்குள்ள இந்த ஆவின் கனி வெளிப்பட வேண்டும். அன்பு வெளிப்படுதா? சந்தோஷம் வெளிப்படுதா? சமாதானம் வெளிப்படுதா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எனக்கு நீங்க என்னோட மூத்தவர்களா இருப்பீங்க, 85 வயசு இருக்கீங்களா இங்க இருக்கீங்க. ஆனா ஆவிக்குரிய தகப்பனா என்னை வைத்திருக்காரு. உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்தை பேரை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? திருப்பூர்ல வர டேவிட் ஐயா ஃபேமிலிக்காக நாங்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். நாம் சொல்லிக்கிற ஒவ்வொரு ஸ்தோத்திரத்துக்காக கிருபை பெருகும். உங்க பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உங்க பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே சொல்லணும். உங்க பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுக்காக, உங்க வருமானத்திற்காக, உங்க கணவருக்காக, நம்ம ஊழியத்திற்காக ஸ்தோத்திர ஆண்டவர் சொல்லுங்க. நம்மளுடைய ஊழியக்காரர்களுக்காக, நம்ம வாலிப பிள்ளைகளுக்காக, நம்ம சகோதரிகளுக்காக, நம்ம வயதானவர்களுக்காக, நம்ம கிராம மக்களுக்காக, நம்ம அரசியல் தலைவர்களுக்காக, நம்ம முதலமைச்சருக்காக, நம்ம பிரதமருக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. நான் சொல்லுகிறேன், நமக்கே தெரியாம நம்ம வாழ்க்கையில கிருபை பெருகிக் கொண்டு இருக்கிறது. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால அங்க கிருபை பெருகுது. அன்பு வெளிப்பட வேண்டும். அன்பு, அந்த ஆவின் கனி இருந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். சபைக்கு வந்த அந்நிய பாஷை, வெளியே போனா, கடைக்கு போனா, ஆட்டோல போனா, பச்சை வார்த்தை, கிரீன் வார்த்தை, எல்லா வார்த்தை எதுவுமே வரக்கூடாது. ஆவின் கனி நமக்குள்ளாக. ஆண்டவரே நான் நல்லா சமையல் செஞ்ச ஆண்டவரே, ஆண்டவரே நல்லா மாப் போட்ட ஆண்டவரே, ஆண்டவரே நல்லா பிரசம் பண்ண ஆண்டவரே, நல்லா பாட்டு பாடின ஆண்டவரே, ஒரு காலம் உங்களை அறியவில்லை. எது வீராமன் சொல்றீங்க? ஆவின் கனி நமக்குள்ளாக இருந்தாதான் நம்ம பரலோகத்து ராஜ்யத்தை போக முடியும். அப்போ ஆண்டவர் சொல்ற வார்த்தை, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். எதுக்காக இதை ஆண்டவர் சொல்றேன்னா, என்ன செய்ய வேண்டும்? பரலோகத்துக்கு போறதுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். எங்கு போறதுக்காக? பரலோகத்துக்கு போகும்படியாக. எப்படி வாழ வேண்டும்? கனி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்துக்கு போகும்படியாக. கரங்களை தட்டி மையப்படுத்தும். எத்தனை பேர் நாம சொல்றீங்க? யாராவது ஒரு நிமிடம் எழுந்து நின்று நாம் திருவிருந்துக்காக ஆயத்தமா இருக்க ஒரு நிமிடம் அப்படியே கண்கள் மூடி ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒரு நிமிடம்
2 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் திருவிருந்துக்கு போயிடுவேன். பிள்ளைகள் சிலுவை பாடுகளை குறித்தான பாடல்கள் பாட வேண்டும். ஒரு 2 பேர் முன்னாடி இருந்த போதும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி அல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கீங்களப்பா. நாங்கள் விசுவாசத்தோடு கேட்க எங்க கிருபை தாங்க ஆண்டவரே. ஆகையால் நீங்க ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். அன்பானவர்களே, பிரியமே, நீங்கள் கேளுங்க. நிறைய வாட்டி கேட்டிருக்கோம், ஜெபம் பண்ணிருக்கோம், நம்ம வாழ்க்கையில் நடக்கல. காரணம் என்ன? விசுவாசத்தோடு கேட்கவில்லை. இருதயத்தில் ஏதோ ஒன்று வைத்துக்கொண்டு வாயினால் நம்ம கேட்டால் நடக்காது. என் ஜனங்கள் என் வாயினாலே கேட்கிறார்கள், வாயினாலே துதிக்கிறார்கள், அவர்கள் இருதயமோ தூரமாக இருக்குது என்று வேதம் சொல்லுகிறது. தேடுங்கள், நீங்கள் நிச்சயமாக கண்டடைவீங்க. தேவ ஆசீர்வாதத்தை கண்டடைவீங்க. தேவ சமாதானத்தை கண்டடைவீங்க. எப்பொழுது தேட வேண்டும்? அதிகாலையில் தேட வேண்டும். இருட்டோடு தேட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருட்டோடு இருந்து ஜெபம் பண்ண போனார். அதிகாலையில் இருந்து ஜெபம் பண்ண போனார். வனாந்தரத்தில் ஜெபம் பண்ண போனார். சீஷர்களோடு கூட ஜெபம் பண்ண போனார். ராவு முழுவதும் ஜெபம் பண்ண போனார். அவர் முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினார் கிச்சமேல் தோட்டத்தில். தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள். ஆண்டவர் நமக்கு இருதயத்தை தட்டி கொண்டிருக்கிறார். நாமளும் அந்த அம்மா மாதிரி இடைவிடாமல் செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இடைவிடாமல் நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எதிராமல் சொல்றீங்க, எதுக்காக இந்த காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது? பரலோக ராஜ்யத்தில் போகும்படியாக, இடுக்கமான வாசலில் போகும்படியாக. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் 60, 70, 80, 100 வருஷம் கூட இருக்கலாம். ஆனால் கடைசியாக நரகத்தில் போகக்கூடாது. சாமி ஏசப்பா, நம்மளை ஒரு நாள் நம்ம நரகத்தை தள்ளிடக்கூடாது. ஒரு நிமிடம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இடுக்கமான வாசல் தான் நாங்கள் போக வேண்டும் ஆண்டவரே. விசாலமான வாசல போக கூடாது ஆண்டவரே. உங்க கனியுள்ள வாழ்க்கை நாங்க வாழ வேண்டும் ஆண்டவரே. நாங்க தேடணுமே, நாங்க கண்டடையணுமே, நாங்க தட்டணுமே. பரலோகத்துக்கு போகும்படியாக. ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடாது. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக இந்த பூமியில கண்ணை மூடும்போது நான் பரலோகத்தில் கண்ணை திறக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியத்தில் நாங்கள் போகாதபடிக்கு அப்பா, உமக்கு பிரியமான காரியத்தை நாங்கள் செய்து முடிக்க ஆவின் கனி எங்களுக்குள்ளாக உண்டாக எங்களுக்கு கிருபை தரும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. எங்க மக்களை மனதார ஆசீர்வதிக்க, மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. கிருபையினால் மூடிக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படி நம்ம திருவிருந்துக்காக